எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அதுக்கு முன்ன நான் சில காரியத்தை சொல்ல, அந்த அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 7. நீங்க அப்படியே அந்த வசனத்தை திருப்புங்க. அந்த 12ஆம் அதிகாரம் எல்லாம் வீட்டில் படியுங்க. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். மோசே தேவன் அனுப்பி அந்த மக்களை மீட்கும்படி மோசே ஆரோனும் அங்கு போகிறார்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, என் ஜனத்தை ஆராதனைக்கு போக விடு, கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லும்போது, தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லும்போது அவன் போக விடவில்லை. தேவன் 10 வாதைகளை அனுப்புகிறார். 9 வாதைகளை அனுப்பினாலும் அவன் கடினப்பட்டிருந்தான், விடவில்லை. ஒருக்கா சொல்றான், நீங்க போயிட்டு வாருங்க, உங்க பொஞ்சாதி பிள்ளைகள் ஆடு மாடெல்லாம் அங்கே இருக்கட்டும், ஆண்கள் போங்க. இல்லை முடியாது, எல்லாரும் போனோம். சரி, ஒரு கட்டம் உங்க பொஞ்சாதி பிள்ளைகளையும் கூட்டிட்டு போங்க, சொத்து சுதந்திரம் இங்கே இருக்கட்டு. இப்படியெல்லாம் பல தடவை ஏமாற்றும் போது நீங்க அந்த அதிகாரத்தை 3ஆம் அதிகாரத்தில்னு படிங்க. 3ஆம் அதிகாரம், யாத்திரை 3ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு வந்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். தேவன் பல வாதைகளை அனுப்பியும் மனம் திரும்பல. கடைசியில் ஆண்டவர் சொன்னார், ஒரு வாதை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எகிப்திற்கு நடந்த வரலாற்று சரித்திரம். ஹல்லேலூயா. 430 வருஷம் எகிப்தில் இருந்தார்கள். யோசேப்புக்கு பிறகு யாக்கோபு அங்கு போய் குடியேறின பிறகு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்பொழுது 10வது என்னன்னா, நாட்டில் உள்ள அந்த எகிப்தின் தேவர்கள், ஏன்னா அவங்க தேவன் சொல்லி காரியத்தை கேட்கல, அவங்க தெய்வம் தான் காப்பாற்றோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. இந்த தெய்வத்தை பழிக்கிறாங்க, பல காரியத்தை செய்கிறாங்க. இப்போ ஆண்டவர் மோசேட்ட சொல்லாரு, இந்த எகிப்தில் இருக்கிற தேவர்கள் இந்த மக்களை காக்க முடியாது என்பதற்காக ஒரு நியாய தீர்ப்பை நான் அந்த தேவர்கள் மேல அனுப்ப போகிறேன். அந்த நியாய தீர்ப்பு என்னன்னா, அந்த ராஜா முதல் சிறைச்சாலையில் கிடக்கிற ஆளா இருந்தாலும், ஆடு மாடா இருந்தாலும், நாயா இருந்தாலும் தலைச்சான் பிள்ளை சாகும். அல்லேலூயா. அங்கே வாதையை நான் அனுப்புவேன். அப்போ அந்த தலைச்சான் பிள்ளை சாகும்போது நீங்கள் அந்த தேசத்தில் இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு அந்த வாதை வராம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. நீங்க அப்ப என்ன செய்யணும்னா, ஆண்டவர் ஐடியா கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. தேவன் கொடுக்கிற ஐடியா. நீங்க அந்த அதிகாரத்தை 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க வீட்டில் போய். அதுக்கு முந்தின அதிகாரத்தையும் படித்து வரும்போது தேவன் சொல்லுகிற காரியம் தெரியும். அப்பொழுது ஒரு ஆட்டை எடுத்து நீங்க ராத்திரி என்ன செய்யணும்? அதை அடிச்சு அவனவன் அந்த பஸ்கா புசிக்கணும். பஸ்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை படிங்க. அந்த இரத்தத்தில் ஒரு ஆட்டை அடிச்சு, அது அந்த ஆடு அடிக்கப்படுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர். அதுக்கு ஒப்பனையாக ஒரு ஆட்டை அடித்து நீங்க என்ன செய்யணும்? அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து வீட்டு வாசல், நிலைக்கால்கள், நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்கணும். ஆண்டவர் சொல்லாரு, நீங்க அந்த இரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? தெளிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அது ஒரு ரத்தம், அந்த ரத்தம் பாதுகாவலா இருக்கு. அப்ப நம்ம இயேசுவின் ரத்தம் எவ்வளவு பெரிய பாதுகாவல், சிந்திச்சு பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இனி அந்த பஸ்காவை புசிக்கணும். நீங்க அந்த 11ஆம் அதிகாரத்தில் பாருங்க, கடைசி பகுதியில் அதை நீங்க தீவிரமா புசிக்கணும். ஏன்னா சங்கார தூதன் அங்க போறான், அங்க எல்லாம் கூக்குரல் வரப்போகுது, எல்லா குடும்பத்திலும் அழ போறாங்க. ராஜா முதல் எல்லா இடங்களையும் இது எகிப்தில் நடக்கும்போது நீங்க தங்கி இருக்கிற கோசை நாட்டுல இந்த வாதை வரக்கூடாது. உங்க வீட்டுக்கு முன்னால அந்த வாதை போயிட்டு இருக்கும் பொழுது இந்த இரத்தத்தை கண்டு அது விலகி போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ.
ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் ஆமே அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. ஹல்லேலூயா. அதை யாத்திரம் 12:13 படித்தால், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு கடந்து போவேன். ஹல்லேலூயா. நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களை ஒடுக்கி நாசம் பண்ணி 400 வருஷம் ஜெயங்கொண்டிருந்தான். கடைசியில் கர்த்தர் சொன்ன காரியத்தை இந்த அடையாள அற்புதங்களை கண்டாலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. தேவ ஜனங்களை விடவில்லை. சரி, இனி பாடுபடுத்தினது போதும், இனி நம்ம ஒன்றும் செய்யாண்டான்னு விடவில்லை. கடைசியில் ஆண்டவருடைய கடைசி நியாய தீர்ப்பு அதுதான். ஆனால் அந்த டைமில் சொல்றார், உங்களுக்கிட்ட வாதம் வராமல் இருக்கும். அப்படின்னா நீங்கள் இந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? தளிக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்யணும்? அந்த ஆட்டை பஸ்காவை புசிக்கணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 11ஆம் வசனத்தில் தீவிரமாக புசிக்க கடவீர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா. அப்ப இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுகப்பட்ட தேவஜனமே, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி பாவங்கள் போக கழுகப்பட்டவர்கள் ஞானசானம் எடுத்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு முழுவதும் அவர்தான் இனி என்று அர்ப்பணித்து, இனி உலகத்தில் உள்ள காரியங்கள் பாவங்கள் எனக்கு வேண்டாம், இனி நான் அந்த அநியாயங்களை செய்ய மாட்டேன் என்ற அந்த பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவண்டை வரும்பொழுது பெற்றுக்கொள்வது, பாவத்தை அறிக்கையிட்டவர்கள் பெற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? அந்த பாவம் கழுக அந்த பாவங்கள் நீங்கி கழுகப்படுதல் தான் என்னது? ஞானசானம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. யோவான் 13:10 ஆண்டவர் சொன்னார், பேதுரு சொன்னார், என்ன மொத்தம் கழுகணும் கால கழுகும் போது. இயேசு சொன்னார், முழுகினவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ பிறந்த பாவம் கர்ம பாவம் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. இயேசு இந்த பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து ரத்தம் சிந்தினதுனாலே அதுக்கு ஒப்பனையாக பாவத்தை அறிக்கையிட்டவர்கள், மனம் திரும்பினவர்களுக்கு அவங்க மேலே தலையில் இருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாம் அது கழுகப்படுவதற்கு தண்ணீரை தான் வைத்திருக்கிறார். சொல்லுவோமா? பாருங்க, எசேக்கியேல் 16:4 சொல்லுகிறது, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஞானசானம் கொடுத்த இடம், யோவான் கொடுத்த இடம். இயேசு யோர்தான்ல போனார், அங்கேன்னு ஞானசானம் எடுத்து கரை ஏறினார்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 23-24 நீங்க படிச்சா, சாலிம் ஊருக்கு சமீபமான ஆயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்த இடத்திலே யோவான் ஞானசானம் கொடுத்தான். 22ஆம் வசனத்தில் அங்கே இயேசுவின் ஞானசானம் கொடுத்தார். சொல்லுவோமா? அப்ப ஞானசானம் எங்க எடுக்கணும்? தண்ணீர் மிகுதியான இடத்துல. ஒரு அலுலியா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 37-38 நீங்க படிச்சா, அங்கே பிலிப்பு மந்திரியுமாக, பிலிப்பு மந்திரிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து கொண்டு போகிறார். தண்ணீர் மிகுதியான இடம் வந்தபோது அங்கே அவன் வந்து ரதத்தை நிறுத்தி, நான் இனி ஞானசானம் எடுக்க என்ன தடை என்று கேட்கிறான். அப்போ அவர் எப்படி பிரசங்கம் பண்ணி ஞானசானத்துக்கு ஆயத்தப்படுத்தி இருக்காருன்னு பார்த்துடுங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள. அப்பொழுது நீ முழுவதும் விசுவாசிக்கணும். உன் விசுவாசம் பிறகு அந்த பக்கம் இந்த பக்கம்னு இருக்கக்கூடாது, அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு இருக்கக்கூடாது. முழுவதும் இயேசுவின் வார்த்தை விசுவாசித்து இயேசுவையே நீ அடுத்த தெய்வமாய் கொண்டிருக்கணும். அப்படின்னா தடை இல்லை, அதுதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப 2 பேரும் பிலிப்பு மந்திரி எங்க இறங்கினாங்க?
அப்ப எடுக்கிறவனும் கொடுக்கிறவன் எங்க இறங்கணும்? இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? அப்ப எப்படி ஞானசானம் எடுக்கணும்? அல்லேலூயா. மார்க் 16:16 இயேசு என்ன சொன்னார்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவான், அல்லாட்ட ஆக்கனை தீர்ப்பு. ஏன்னா பாவம் போக கழுகப்படவில்லை. இந்த பாவங்களை எல்லாம் எங்க போடுறாரு? ஏன் முங்கி எடுக்கணும்னு சொல்றோம்னா, பாருங்க, இந்த பழைய ஏற்பாடு வேண்டாம்னு சொல்றாங்க நிறைய. ஆனா அங்க என்ன எழுதப்பட்டது தெரியுமா? அன்னைக்கே இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை அன்னைக்கு எழுதி வச்சிட்டாரு. மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க படிச்சா, அவர் திரும்பவும் நமக்கு இறங்குவார், நம்முடைய பாவங்களை எல்லாம் அடக்கி சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவாரு. பாவத்தை எல்லாம் எங்க கொண்டு போடணும்? எல்லாம் மூட்டை மூட்டையா தலையில கட்டி வச்சிருப்பாரு. நீ அறிக்கை இட்டதெல்லாம் சாபத்தை எல்லாம் நீ புது சிருஷ்டி ஆகணும்னா, நாகமா எப்படி முங்கி எழுந்தானோ 7 தடவை நீ ஒருக்கா முங்கி எழணும். அப்பதான் நீ உன்னதமானுடைய மறைவிலே வருகிறாய், சர்வவல்லுடைய நிலையிலே தங்குகிறாய். நீ அப்படி எழுந்த உடனே உன் ஜீவன் எங்க போகிறது? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 - 3 வரை ஒரு ஆள் சீக்கிரமா படிங்க. நீ அப்படி எழுந்த உடனே நீ அதான் பாவத்துக்கு மரித்து, உலக வழிபாட்டுக்கு மரித்து, பாரம்பரியத்துக்கு மரித்து, நீ எல்லாவற்றையும் விட்டு நான் ஒன்றுமில்லை இனி இயேசுதான் சொல்லி நீ ஸ்நானப்பட்ட உடனே நீ மரிக்கிறாய். மரித்த உன்னை தான் அடக்கம் பண்ணப்படுவது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் படிங்க 1-5 வரை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி நீ எழும்பும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்து, அதாவது முங்கி எழுந்துட்டீங்க. பழையதெல்லாம் ஒளிந்து போயினா இப்ப புதிய ஆளா புது சிற்சியா மாற்றிட்டீங்க. அதனால எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டு இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். மரித்து அடக்கம் பண்ண ஆயிட்டு, ஞானசானத்தினாலே அடக்கம் நடந்தது. அல்லேலூயா. எழும்பும் போது பெற்றிட்டு எழும்பும்போது அது சமுத்திரத்தின் ஆழத்தில் பழைய எல்லாம் பிறப்பு கர்மம் எல்லாம் போயிட்டு, எல்லா கர்மமும் சாமம் எல்லாம் அங்க போயிட்டு. அல்லேலூயா. இப்ப அவன் எழுந்து பூமியில இருக்கும்போது அவன் யாரா இருக்கிறான்? அவன் ஜீவன் எங்க போகுது? உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் போய் மறைந்திருக்கிறது. நீங்க இங்க அதான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் சபைக்கு வரணும். இங்கே இருந்தாலும் உங்க ஜீவன் எங்க போய் இருக்கு? நீங்க சரியா ஆண்டவரை பின்பற்றி அவரை சந்தோஷத்தோடு வாழ்ந்தால் அங்க இருக்கிய ஜீவன் அங்க இருக்கிறதுனால இங்க உங்களுக்கு சாவு வராத, நோய் வந்தாலும். அல்லேலூயா. ஏன்னா உன் ஜீவன் அங்க இருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இந்த பூமிக்கு வெளிப்பட்டு வரும்பொழுது நீங்களும் வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம தேவனுடைய அடக்கலத்துக்குள்ள வர்றோம். உன்னதமானுடைய மறைவில சர்வ வல்லருடைய நிழல்ல வர்றோம். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் உள்ளது. இந்த புது சிருஷ்டியின் அனுபவம் எல்லாருக்கும் உள்ளது. பரலோகம் எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். அந்த லெவலுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி நடக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? அவருடைய இரத்தத்தால் நீங்க கழுகப்பட்டு விட்டீர்கள். அவருடைய இரத்தம் உங்கள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆற்றின் இரத்தத்தை அடித்து இப்படி செய்யும் போது சங்கார தூதன் அங்கு போகல. நீங்க அந்த அதிகாரங்களை படிச்சு பாருங்க வீட்டுல, ஆச்சரியமா இருக்கும். ஒரே நாட்டில் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப வாதை போகிறது, அந்த ரத்தம் தளிக்கப்பட்டதை கண்டு என்ன செய்யுது? விலகி போயிட்டு. ஆனா ரத்தம் தளிக்கப்படாத வீட்டுக்குள்ள எல்லாம் யாராச்சு வாத தலைச்சான் பிள்ளைகள் செத்தது. ராத்திரியில எல்லாம் ஓன்னு சத்தம். பிறகு ராஜா சொல்றாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் இந்த வாதை தீந்தவரை பின்ன இருதயம் கடினப்பட்டு போயிட்டாங்களே, என்ன அடிமைத்தனப்படுத்தணும்னு சேனையோடு வந்தான். ஆண்டவர் செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை அங்க கொண்டு போனாரு. நடுக்கடல்ல அவன் வரும்போது அந்த நடுக்கடல்லே மூழ்கினான். ஆனா மோசேட்ட சொன்னாரு, ஜனங்கள் பயந்த போது பயப்படாதீங்க, இப்ப வார பார்வோன் இதுவரை உங்களை வேதனைப்படுத்தினான், இன்று கண்ட எகிப்தன் இனி நீங்க காண மாட்டீங்க.
அதே போல ஆண்டவர் ஜனங்களை அக்கறைப்படுத்தினார். அவன் கிட்ட வராதபடி மேகம் பின்னால போய் நின்றது. அவன் வருகிற ரதங்களுடைய குதிரையிலுடைய வீல் எல்லாம் ஆண்டவர் கலத்தி விட்டார்னு பைபிள்ல இருக்கு. உனக்கு விரோதமாய் வருகிற அத்தனையும் தேவன் பார்த்து கொள்வா. முடிவில் என்ன ஆயிற்று? இவ்வளவு துன்பப்படுத்தி இவ்வளவு காரியங்களை செய்தும் இன்னும் துணிகரம் கொண்டு தேவனே ரட்சித்து வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது அவன் என்னன்னு செயல்பட்ட போது பாருங்க, மோசேட்ட சொன்னார், அக்கறை உன் கோலை நீட்டு. நடு கடல்ல வந்தாங்க பாருங்க, சமுத்திரம் ஒன்று சேர்ந்து, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, உன் பாதம் கல்லில் இடராதே, உன் பாதம் கல்லில் இடராதே, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட எகிப்திலிருந்து ஒரு பாதுகாவலுக்கு நான் சொன்னா பாருங்க, அந்த பாதுகாவல் எப்படி வந்தது? ஆட்டை அடிக்கணும், அந்த இரத்தத்தை எடுக்கணும், அதனுடைய மாம்சத்தை புசிக்கணும். அதுதான் திருவிருந்து, பஸ்கா. அல்லேலூயா. அந்த ஒப்பனை தான் அங்க நடந்தது. இன்னைக்கு பாருங்க, சபையில ஏன் திருவிருந்து? அநேகர் இந்த திருவிருந்தை அலட்சியம் பண்றாங்க, எப்படி எல்லாமோ செய்கிறாங்க. இந்த திருவிருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்து புது சிருஷ்டி அடைந்த ஒரு தேவ பிள்ளை தன்னை ஆராய்ந்து, என் பேச்சு சரிதானா, என் வாழ்க்கை சரிதானா, பழைய பாவங்கள் என்னிடத்தில் உண்டா, நான் சரியா வாழ்கிறேனா என்பதையெல்லாம் சோதித்து ஆராய்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு நீ அதை எடுத்தால், ஆனா அறிக்கையிட்டு சோதித்து பார்க்காம எடுத்தா பல துன்பம் வரும்னு பைபிள் சொல்லுது. ஆனா நீ அறிக்கையிட்டு நீ உன்னை ஆராய்ந்து கண்ணீர் விட்டு, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும், மன்னி என்னை கழுகும் என்று சொல்லி நீ அர்ப்பணித்து இந்த இயேசுவின் இரத்தத்தை சரீரத்தை புசிக்கிறது போல அந்த ரசத்தையும் அப்பத்தையும் நீ புசிக்கும் பொழுது என்ன வருது? பாதுகாவல் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அன்னைக்கு அவர்கள் அந்த ஆட்டை புசித்தார்கள், இரத்தத்தை எடுத்து தளித்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? பிசாசின் போராட்டம் இருக்கா? ஒரு செம்பு தண்ணி எடுங்க. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க. எகிப்துல தண்ணியை ரத்தமா மாற்றினவரே, கானாவூர் கல்யாண வீட்டுல ஆண்டவரே தண்ணீரை ரசமா மாற்றினவரே, இந்த தண்ணீரை இரத்தமாய் மாற்றும் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் இரத்தமாய் மாற்றும் என்று சொல்லி நீ 5 நிமிடம் ஜெபம் பண்ணிக்கிட்டு நீ விசுவாசத்தோடு இயேசுவின் இரத்தம் ஜெயம்னு உன் கேம்பஸ்ல தளிச்சு பாரு. உன் வீட்டு நட, உன் ஜன்னல், உன் வீட்டு அறை உனக்கு விரோதமாய் சத்துரு கிரியை செய்கிறான் என்பது உனக்கு தெரியுமானால் நீ அப்படி விசுவாசத்தோடு தள்ளி, மற்றவங்களை பார்க்காத, பரியாசம் பண்ணுவதை பார்க்காத. அந்த வாதை அங்க ரத்தம் படிந்து கிடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இதெல்லாம் விசுவாசத்தினால வருகிற ஆசீர்வாதம். ஆமே. அவங்க அந்த ரத்தத்தை நிலைக்காலில் தளிச்சாங்க, கதவுல தளிச்சாங்க, முற்றத்தில் தளிச்சாங்க. சங்கார தூதன் கடந்து போனான். எங்கெல்லாம் வீடு தளிக்கல, அதுல இஸ்ரவேலரா இருந்தாலும் அதுக்கு கீழ்ப்படியாம இருந்திருந்தா அவங்க வீட்டில் சாவு வந்திருக்கும். தெரியுமா? இன்னைக்கு அநேகர் சபைக்கு ஒழுங்கா போவதில்லை, ஒழுங்கா செயல்படுவதில்லை, மனதை சும்மா போய் இருந்துட்டு உலகம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அன்பான தெய்வ பிள்ளையே, ஜாக்கிரதையா இருங்க. காலம் பொல்லாதது. புசிப்பு, குடிப்பு, பெண் கொடுப்பு, வாங்குதல், வீடு கட்டுதல்னே வாழ்ந்து முங்கி இருக்கக்கூடாது. ஆண்டவரை தேடாம பணம் சம்பாதிப்பு, எல்லாம் சம்பாதிங்க, எல்லாம் செய்யுங்க, எல்லாம் அளவோடு போட்டு பாருங்க. ஒன்றும் தின்ன முடியாத காலம் வரப்போகுது. பஞ்சம். பணம் இருந்தாலும் வாங்கி தின கிடைக்காதுன்னு பைபிள் சொல்லுது. அது இனி வரப்போகுது. அதுக்கு முன்னால நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுக்கு வருகையில போகணும். நம்ம மாத்திரம் இல்லை, எல்லா மக்களும் போகணும். அதுக்கு தான் நீங்க ஆண்டவருடைய அன்பை சொல்லணும். அல்லேலூயா. உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு ஒப்பனையாக தான் திருவிருந்து. அதுதான் இயேசு சொல்லாரு. யோவானை எடுங்க, 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஜீவ அப்பம் நானே.
உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்து மரித்தார்களே, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இதுவே, இயேசு இதுவே, அவருடைய சரீரம். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்ன கீழே படிச்சு பாருங்க. இந்த அப்பத்தை புசிக்கிறவனை கடைசி நாளில் எழுப்புவே, இதை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் ஞானசானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாய் பெற்றுட்டேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், எப்படியும் வாழாத தேவனுடைய சிறகாகிய அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை, வேதம் சொல்லுகிறது பாருங்க, சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. அப்ப திருவிருந்து எவ்வளவு முக்கியம், பஸ்கா எவ்வளவு முக்கியம் நினைச்சு பாருங்க. அன்னைக்கு இஸ்ரவேலர் புசிக்காம இருந்தா, சொன்னதை கேட்காம இருந்தா வாதம் வந்திருக்கும். ஆனா இன்றைக்கு உனக்கு பாதுகாவல் என்ன? எனக்கு அன்பான தேவஜனமே, நீ ஒவ்வொரு மாசமும் நீ சரியா உன் வாழ்க்கையை நீ அலசி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நீ படுக்கைக்கு போகும்போது, இன்றைக்கு ஏமாத்திருக்கீங்கன்னா லஞ்ச பணம் வந்திருக்கா, வட்டி பணம் வந்திருக்கா, இல்ல வேற ஏதாவது தவறான பணங்கள் வந்திருக்கா, நான் யாருக்காவது தீங்கு செய்தானா, கோல் சொன்னேனா, இல்லைன்னா ஒரு பிரச்சனை உண்டாக்குனேனா, வீட்டில் சண்டை உண்டாக்குனேனா, பக்கத்தில் இருக்கிற காண விடாம இருக்கிறேனா, எரிஞ்சு பார்க்கிறேனா, இதெல்லாம் சிந்திச்சு பாரு. உனக்குள்ள அன்பு இருக்கா, தாழ்மை இருக்கா, கீழ்ப்படிதல் இருக்கா? நீ ஒழுங்கா ஜெபிக்கிறாயா, தேவனை தேடுகிறாயா, வேதம் வாசிக்கிறாயா, ஆலயத்துக்கு செல்லுகிறாயா? தேவனுக்கு உடைய ரத்தம் என்பதை உணர்ந்து நீ அதை ஆராய்ந்து தெளிந்த புத்தியோடு செயல்படுகிறாயா? அப்பொழுது உன் பாவம் மன்னிக்கப்படும். இரண்டாவது உள்ள குறைகள் மன்னிக்கப்படும், சின்ன சின்ன குறைகள். அல்லேலூயா. அதை ஆராயாம செய்யும்போது என்ன தவற செய்துட்டு இருப்ப. அப்ப என்ன ஆகும்? பலவீனம் வரும், நித்திரை அடைவார்கள், குற்றமுள்ளவர்களாவார்கள் இயேசு இரத்தத்தை குறித்து. எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த செய்தியை கவனமா கேட்ட நீங்க இதன்படி உங்க வாழ்க்கை அமைச்சிட்டு தைரியமா இருங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சிலர் விட்டு விடுவது போல நீங்க விடாதுங்க. ஜெபத்தை விடாத, நம்பிக்கை விடாத, விசுவாசத்தை விடாத. அல்லேலூயா. தேவனை விட்டுறாத. அவர் தான் உனக்கு பாதுகாவல். அவர் உன் சிறகால் மூடுவார். டெய்லி உன் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது அப்படி நீ ஜெபம் பண்ணு. இந்த சங்கீதம் 91 பாரு, மனப்பாடம் பண்ணு. அல்லேலூயா. பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அப்ப தேவனையே சார்ந்து நிற்கணும். சங்கீதம் 73:28 தாவீது என்ன சொல்றாரு? எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். எனக்கு என்ன நலம்? தேவனையே அண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சதவனம், சபை கூடி அன்னோனி ஐக்கியத்தில் வாஞ்சதவனம், அப்பம் பிட்குதல்ல வாஞ்சதவனம். இப்படி நம்ம ஒழுங்கா பரிசுத்தமா நீதியா வாழ்ந்தோம்னா, சாட்சியா வாழ்ந்தோம்னா, அல்லேலூயா, இந்த அப்பத்தை புசிக்கணும். அவருடைய அப்பத்தை ரத்தத்தை என்ன செய்யணும்? சரீரத்தையும் புசிக்கணும். அன்றைக்கு ஆட்டுக்குட்டியும் ரத்தத்தையும் மாம்சத்தை புசித்து அந்த ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்கள் எல்லாம் தெளித்தாங்க. அங்க வாத வரையில. நீ இயேசுக்குள்ள இருந்தா வாத வராது, நீ சரியில்லாம இருந்தாதான் வரும். இயேசு சொன்னார், எச்சரிக்கையா இருங்கள், யாரை விழுங்கலாமா என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். சாத்தான் எப்படி வருகிறான்? ஒன்னதான் விழத்தள்ளன்னு வருகிறான், வேற ஆளு இல்ல. ஊழியக்காரனே ஒன்னதான், சபையே ஒன்னதான். அவன் சுற்றி வருகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, அவன் விழுங்கிறாம பாதுகாத்து கிடுங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் வந்திருக்கிறபடியினால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த கவலை இந்த கவலை அதெல்லாம் தூக்கி தூர போடு, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். கடன் எல்லாம் சீக்கிரமா தீர்த்துருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சீக்கிரம் வருகிறார் தேவன். அடுத்த அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தில் படிப்போமா? 91 சங்கீதம்
ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கிறிஸ்தவனே சொல்லியா ஆண்டவர் இல்லைன்னு? அவன் ஆண்டவரை அறிஞ்சானா? இல்லையா? ஆண்டவரை அறியல. இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அறியல. அறியாததுனால விசுவாசம் அவர் மேல இல்ல, ஜாதகத்தின் மேல. எதுப்புல ஆளு வருமா, அது வருமா, இது வருமா, நேரம் கொள்ளாமா, நேரம் சரியா, எல்லாம் காலையில சூரியன் உதிச்ச போற எல்லாம் நல்லா தான் இருக்கு, மறையுது. இருட்டு வரும்போது இருட்டா இருக்குது. காலையில் இன்னும் என்ன ஆகுது? ஆமாம், நல்ல காலம் பார்த்துட்டு போனதெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னே ஆக்சிடெண்ட்டில் சாவுது. 3 எல்லாம் பொருத்தம் பார்த்துக்கிட்டு 1 மாதம் ஆகையில டைவர்ஸ் ஆகுது. கல்யாணத்துக்கு எல்லாம் பார்த்து ஒப்புவிக்காங்க, அவள் எல்லாம் புறக்கி கட்டிக்கிட்டு எவனோ லவ்காரனை கூட ஓடுறா. என்னெல்லாம் நடக்குது? அல்லேலூயா. ஏன் நல்ல காலையெல்லாம் பார்த்தவிய ஒருத்தர் சாகாமையா இருக்கிறாங்க? சாவு வார நேரத்தில் செத்து தான் ஆகணும். ஆமே. ஆனா ஆத்மா பிரிந்து பரலோகத்தில் போய் சேரணும். அல்லேலூயா. மண்ணில் உண்டானது மண்ணுக்கு, அங்கேன்னு வந்து உனக்குள்ள இருக்கிறதே 2 எண்ணம், ஆத்மா ஆவி. அது 2 அங்கதான் போகும். அல்லேலூயா. அங்க போவதற்கு நீ தகுதி அடையலைன்னா நீ அந்த மாம்சத்தோட பாதாளத்தில் போய் கிடந்து வேதனைப்படுவாய். அதனால் எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வசனங்களை படிங்க. அவரிடத்தில் வாஞ்சவை. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 1 வருஷம் 2 வருஷம். என்னட்ட ஒருத்தன் சொன்னான், ஒரு அண்ணன் சொன்னான், நீ என்னடா நான் எத்தனை கிறிஸ்தவனை பார்த்தாச்சு, ஆமாம் 5-6 நாள் துள்ளுவேன், அடுத்தது மற்றவங்களை போல ஆகிருவேன். நான் சொன்னேன், அவங்கள போல நான் கிடையாது அண்ணான்னு சொன்னேன். ஒரு அல்லையே சொல்லுவோமா? இன்னும் வேற அப்படி இருக்கிறேன். ஏறக்குறை 36 வருஷம் ஆக ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்னும் வரையில அவர் மேல் உள்ள வாஞ்ச தாகம் குறையல. இன்னுமே அறியணும். என்ன அறியணும்? தேவனை அறியணும். நீ அவர் மேல் வாஞ்சியா இருந்தால் அவர் என்ன செய்வாராம்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். உங்களுக்கு என்ன வாஞ்ச? பொண்ணு பொருள், இதுக்கு மேலே வாஞ்ச? அல்லேலூயா. ஆசை இதுக்கு மேல பாடுவோம். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. பாட்டிலோட முடியுது. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தம் இல்லை. வீட்டுக்கு மேல வீடு இன்னும் வேண்டி கூட்டிகிட்டே இருக்கணும். இந்த பூமி எனக்கு இங்க ஒண்ணு இல்லையா, 100 பவுன் அங்க இருக்கும். அங்க பேங்க்ல லட்சங்கள் கோடிகள் எங்க கிடக்கும். அதை இப்ப கிடைக்க இல்லையா? நீங்க பேப்பர்லாம் படிக்குதீங்களா, நியூஸ் பார்க்குதீங்களா? ஒரு காலத்தில் போயிடும்னு நான் உங்களுக்கு பிரசவம் பண்ணியிருக்கேன். அங்க ஊழியம் தொடங்கின காலத்துல பேசியிருக்கிறேன் கிடைக்காதுன்னு. அந்த காலம் வந்தாச்சு. அல்லே தொடங்கியாச்சு. அல்லேலூயா. எதுவும் இல்லை. ஆமே. 100 பவுனை வச்சுக்கிட்டு எனக்கென்று எதுவும் இல்லை. 2 ஏக்கரை வச்சுக்கிட்டு எனக்கென்று எதுவும் இல்லை. பேங்க்ல பேலன்ஸ் நிறைய கிடக்குது. எனக்கென்று எதுவும் இல்லை. என்ன கள்ளத்தன பாட்டு இப்பவுமே எல்லாமே. அதனால பொண்ணு பொருள் வேண்டான்னு நான் சொல்ல வரையில. இல்லையா? அதை சரியா பயன்படுத்த வாழ்வதற்கு தார வசதி தான். இன்னொன்னு ஆசை வச்சு விழுந்து போயிடாதுங்க. தேவன் மேல ஆசை வைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசை எல்லாம் அவர் மேல. ஆசை எல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள
உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எல்லாம் இயேசுவா இருக்கணும். அல்லேலூயா. உனக்கு இருக்குதா இல்லையா? எல்லாம் இயேசு. வாஞ்ச அங்க மேல, அவர் மேல. அது என்ன சொல்றாரு? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார் யோவான் 17:3, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அறியுங்க. அநேகருக்கு தெரியல. தேவனுடைய அன்பை அறியுங்க, தேவனுடைய வல்லமை அறியுங்க, அவர் யார் என்பதை அறியுங்க. அவர் மேல வாஞ்சவைங்க, எல்லாத்துக்கும் அவர் உன்னை விடுவிப்பார். நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு கொடுப்பேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதனால இப்படிப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வாருங்க, நாமத்துக்குள்ள வாருங்க, அவருக்கு அடைக்கலத்துக்குள்ள இருங்க. அவருடைய ஆலய பிரகாரங்களை விட்டுறாதுங்க, ஐக்கியத்தை விடாதுங்க, நம்பிக்கையை விடாதுங்க, விசுவாசத்தை விடாதுங்க, பரிசுத்தத்தை இழந்துராத, நீதியை இழந்துராத. நீதி நியாயமா நேர்மையா வாழு, நீதி நிமித்தம் துன்பப்படு. அல்லேலூயா. தீமைக்கு தீமை செய்ய போவாத. அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதனால எந்த ஒரு காரியங்கள் உலகத்தில் நடந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள சத்தியத்துக்குள்ள நீ வாழ்ந்து கொண்டரு. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிக்கிட்டே இரு. நான் சொன்னபடி எடுத்து ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று நீ தளிக்கும் போது, இல்லாவிட்டால் உன் தூர இருக்கிற புருஷன் மேல இயேசுவின் ரத்தம் நீ தளிக்கிறது போல நீ பாவனை பண்ணி ஜெபம் பண்ண வாயை திறந்து கர்த்தர் புருஷனவும் பிள்ளைய வெளிநாட்டில் பாதுகாப்பார். அல்லேலூயா. உன் வீட்டை பாதுகாப்பார். வாகனத்துல இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு தள்ளி நல்ல ஜெபம் பண்ணிட்டு போ. தேவனே என் கூட வாருன்னு கூப்பிடு. முன்னால போய் தடைய மாற்றுங்க, வழியை சுவைப்படுத்துங்கன்னு கேளு. முன்ன வேலி அடைங்கப்பா. ஆண்டவர் கட்டாயம் செய்வார். அல்லேலூயா.